எல்லோருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலையும் மிக முக்கியமான பகுதி குசினி. இந்த குசினியில் இந்த அடுப்பை எப்படி நாங்கள் சுத்தம் செய்கிறோம்ன்றதை பார்த்து கொள்ளலாம். அடுப்பு அடி சுத்தமாக இருந்தால் வீடே சுத்தமாக இருக்கும். சமைச்சு முடிஞ்ச உடனே டெய்லி நான் ஒரு துணி வச்சு அதை துடைச்சி எடுத்துடுவேன். எப்படியும் சமைக்கும்போது சிந்தும் ஒயில் பறக்கும் அந்த மாதிரி இருக்கும். நார்மலாகவே நான் அதெல்லாம் துடைச்சி எடுத்துடுவேன். ஒவ்வொரு வாரமும் நான் மேலால் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிடுவேன். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் மேலே இருக்கிற பேர்னர் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி இந்த கேஸ் வார பக்கங்களை க்ளீன் பண்ணணும். இப்போ நான் டிஷ்யூ எடுத்து அந்த ஓட்டைகள், அதாவது கேஸ் வார பகுதியில் உள்ள பக்கத்தில் டிஷ்யூவை போட்டு ஒரு தடி குச்சி ஒன்றை வச்சு அதில் உள்ளே எரிஞ்சிருக்கிற அழுக்குகளை நான் துடைச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுப்பேன். நான் டிஷ்யூவை கொண்டு தான் இந்த பாகங்களை க்ளீன் பண்ணுவேன். டிஷ்யூக்கு பதிலாக நீங்கள் பழைய துணியை கூட போட்டு எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். நான் ஏன் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னால், டிஷ்யூவை போடும்போது உள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரேயும் ஈரத்தன்மையும் குயிக்காக அந்த டிஷ்யூ உறிஞ்சி எடுத்துடும். அதனால தான் நான் இந்த டிஷ்யூவை போட்டு இப்படி துடைச்சி எடுக்கிறேன். வடிவாக அடுப்பெல்லாம் துடைச்சி முடித்த பிறகு கேஸ் வர பக்கம் சின்ன ஒரு நிப் மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல ஒரு பின்னை வச்சு அந்த கேஸ் வர இடத்துல குத்தி அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்து விடணும். அப்போ தான் கேஸ் சீராக வரும். அப்போ தான் அடுப்பு வடிவாக எரியும். இல்லையென்று சொன்னால் அடுப்பு சரியாக எரியாது. அதனால தான் இந்த மாதிரி குத்தி அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்னு சொன்னால் அது அழகாக எரியும். நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய அடுப்படியை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் எப்பயுமே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். சமைக்கும்போது சந்தோஷமாக சமைக்க முடியும். அடுப்பை க்ளீன் பண்ணினான் பெரி, அடுத்தது சிப், இந்த ரெண்டையும் வச்சு தான் நான் இந்த அடுப்பை க்ளீன் பண்ணினான். அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணினான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் க்ளீனிங்குக்கு பாவிக்கிற எல்லா பொருட்களும், க்ளீனன்னு சொல்கிறதுக்கு அடுப்புக்கு பாவிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அடுப்பை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.